அது ஆதித்யம்ங்கிறது அவ்வளோ முக்கியம். பெருமாளுக்கு தான் சாப்பாடு போடணுங்கிறது இல்லை, பாகவதோத்தமாளுக்கும் நம்ம போட தெரிஞ்சுக்கணும். வித்தியாசம் பாரபட்சம் பார்க்காமல் போடணும், நிறைய போடணும். அவர் போகிறோன்னு சொல்கிற அளவுக்கு போடணும். இவ்வளோ போட்டிருக்கேன், இவ்வளோ தான் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பெரியவாள்லாம் இங்கே இருக்கே, அந்த காலத்தில் வீட்டில் சமைக்கும்போது ஒரு பிடி யாராவது வருவான்னு எடுத்து வச்சுருப்பா. இப்போ அப்படிலாம் யாரும் வராப்பிலே தெரியல, அதனால் நீங்கள் சொல்லிட்டு வாங்குவோங்கிறா. அதனால் பல வீட்டுக்கு போனால் அப்படியே கொதிக்க 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 குழம்பு அவ்வளவு நல்லா இருக்குது. ஒரு ஆற்றுல போட்டால், மாமி பிரமாதமாக இருக்கே மாமி, போன வருஷம் வரும்போது இதே மாதிரி ஒன்று பண்ணி போட்டேள், அதே தான் விட்டா. நீ உனக்காக புதுசாக பண்ணி போட்டுருக்க முடியும்? போன வருஷம் வந்திருப்பாருங்க ஆகஸ்ட் மாதத்தில், அது அப்போ பண்ணது கொஞ்சம் மிஞ்சி போயிடுத்து. குழு பெட்டி ஒன்று வச்சுருக்கோம், அதுக்குள்ளே தள்ளிவிட்டோம், டேட்டை எழுதி நீங்கள் வரீர்னு தெரிஞ்சுது, அதை எடுத்தோம். இன்னொரு யந்திரம் இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் இதை வச்சுட்டோன்னா யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம். அதில் நீங்கள் ஒரு எண்ணெய் போட்டுட்டேள், 5 2 3ன்னு போட்டுவிட்டேள்னா அது முடிச்சுட்டு நம்மளை கூப்பிடும், வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வந்து கூப்பிடும். அதே தான் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். எது காரணம்னா, ஆற்றுக்கு யாராவது வந்தால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போடணும். பஞ்சபக்ஷ பரமானந்தம் பண்ணணும்னு சொல்லலை, யாராவது ஆற்றுக்கு வந்தால் முதல்ல வாங்கோன்னு சொல்லணும். இப்போ இந்த கலியுகத்தை எல்லாம் மாறிட்டு இருக்கு, வாங்கோன்னு சொல்லணும். ஒருத்தர், ஐயோ உங்களை கூட்டுண்டே இருந்தேன், நீங்கள் ஆற்றுக்கே வரலையே அப்படின்பா. நீங்கள் அட்ரஸே கொடுக்கலையே மாமி, நீங்கள் அட்ரஸ் கொடுத்தாதானே நான் வரத்துக்கு, இல்லாட்டா கூட்டுண்டே இருந்தேன் வந்தேன்னா எனக்கு என்ன பகவானா, எனக்கு சர்வவியாபியாக எல்லா இடத்துலையும் தெரியுமா? அதனால் ஒருத்தரை கூப்பிடணும், கூப்பிடும்போது மனசார கூப்பிடணும், வந்த உடனே ஆதித்யம் பண்ணணும். இதெல்லாம் தான் பாகவதோத்தமனுக்கு லட்சணம். பகவான் உபச்சரிக்கணும்னு ஆரஞ்சு சொல்லலை, பகவானை 2 நாள் பட்னி போட்டாலும் தேவையில்லை, அவர் பொறுத்துப்பார். ஆனால் பாகவதோத்தமாள் கிட்ட நம்ம மரியாதையோடு நடந்துக்கணும். ஒன்றே ஒன்று, பகவான் நம்மை சோதித்தாலும் நாம் நம்மால் தாங்க முடியும், பாகவதோத்தமர்கள் சோதித்தால் நம்மால் தாங்க முடியாது. இது எப்படின்னு கேட்டார், திருஷ்டாந்தம் சொல்லுவார். அந்த காலத்து ஒரு உபன்யாசகர், என்னென்னா சூரியன் தகதகதகான்னு எரியிறது, சூரியனுடைய கிரணங்கள் பட்டு பூமியானது கொதிக்கிறது. ஒருத்தர் வரார், மத்தியானம் 12 மணிக்கு அவர் நடக்கணும் அந்த வெயிலான பூமியில், மேலேந்து சூடாக வெயில், பூமி தப்பிக்கிறது. இப்போ அவருக்கு நீங்கள் 2 வஸ்து கொடுக்குறேள். ஒன்றும் தலையில் போட்டுக்கொள்வதற்கு தோப்பா, காலில் அணிவதற்கு பாதுகை செருப்பு கொடுக்குறேள். இப்போ ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணுங்கிறேள். நீங்கள் என்ன பண்ணுவேள்? எது சூஸ் பண்ணுவேள்? தோப்பாவா செருப்பா? பாதத்துக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, தலைக்கு வரக்கூடிய சூடு சூரியன்கிட்டேருந்து நேர வருது, ஆனால் காலுக்கு வரக்கூடிய சூடு சூரியன்கிட்டேந்து பூமி வாங்கி தருது. சூரியன்கிட்டேந்து வாங்கி தர பூமியின் வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியல, சூரியன்கிட்டேந்து வரக்கூடிய வெப்பத்தை தாங்க முடியறது. சூரியனான பகவான் ஒருவன் நம்மை நேர சோதிச்சா கூட நம்மளால் தாங்க முடியும். ஆனால் சூரியனான பகவானின் அருள் பெற்ற பூமிக்கு சமமாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர் நம்மை சோதித்தால் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் இங்கோ பாகவதோத்தமனான கஜேந்திராழ்வான் அவன் காலை பிடித்தபடியால் அந்த முதலைக்கு மோட்சம் கிடைச்சிது. அப்பேற்பட்ட ஆச்சு. அப்புறம் ஆனைக்கும் மோட்சம் கிடைச்சிடுத்து. இப்போ வந்து முதல மோட்சம்னு சொல்லலை, கஜேந்திர மோட்சம் தான் சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் வந்து ராங்காக வச்சுக்கூடாது, முதல்ல போச்சு அப்படி இல்லை அர்த்தம். ஆனால் முதல்ல மோட்சத்துக்கு போனாலும் அது பாகவதோத்தமனின் காலை பிடித்தபடியால் மோட்சத்துக்கு போச்சு. இப்போ அப்பேற்பட்ட பகவான் நம்மை ரட்சிப்பார். ஆச்சா, குருவாயூரில் ஒரு சம்பவம். பட்டத்ரியை நாராயணியம் எழுதிட்டு இருந்தார். நாராயணியத்தை வடிக்கும் போது பகவான் கஜேந்திரனை ரட்சித்தார் அப்படின்னு இருக்கு. கஜேந்திரனை ரட்சிக்கும் போது அந்த தும்பிக்கையிலிருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்ததா சொன்னேன் இல்லையா, அதை எடுத்தாராம் பகவான். அதை எடுத்துட்டு எங்கே வச்சுட்டார்னார், பட்டதிரியில் எழுதின்னு இருக்கார். நமஸ்கார மண்டபத்திலேருந்து இப்படி ஏற பார்த்தாராம். குருவாயூரப்பன் சங்க சக்கர கதா பத்மத்தோட காட்சி அளிக்கிறார். அப்போ குருவாயூரப்பனை பார்த்து கேட்டாராம் பட்டதிரியில், அன்னைக்கு கஜேந்திரன் கொடுத்த தாமரையை தானோ நீ இன்னி குருவாயூரில் கையில் வைத்துள்ளாய் அப்படின்னு கேட்க பகவானும் தலையசச்சாராம், ஆம் அதே தாமரை தான்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம். இன்னொரு விற்த்தாந்தம் பொதுவாக சொல்லுவா, என்னன்னா போதன்ன அப்படின்னு சொல்லிட்டு போதன்ன பாகவதம்னு தெலுங்கில் உண்டு. தெலுங்குல மகாகாவியங்களில் கிருஷ்ணதேவராயனின் ஆமுக்த மால்யதா, அதே மாதிரி போதன்னரின் பாகவதம், அந்த நன்னையான்னு ஒருத்தர் அந்த காலத்தில் மகாபாரதத்தின் வடிவெல்லாம் கொடுத்துருக்கார். தெலுங்கில் இருக்கக்கூடியது ஆச்சரியமான காவியங்கள், சுந்தர
தெலுங்கினில் பாட்டிசைத்துன்னு நம் தமிழ் கவி பாரதியாரே பாடியிருக்காருன்னா ஆச்சரியமான மொழி தெலுங்கு. அந்த தெலுங்கு மொழியில போத்தன்னர் பாகவதம் எழுதிட்டு இருக்கார். பெருமாள் அந்த முதலை வாயிலிருந்து அகப்பட்ட ஆனையை ரட்சிப்பதற்காக ஓடி வந்தார் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். கரி மகரிக்கி மகரிக்கி கரி மகரிக்கி கரி பெதையன் எழுதிவிட்டார் தெலுங்குல. எழுதி முடிச்ச கையோட அந்த ஊர் ராஜா, போத்தன்னா நன்னா தான் இருக்கு, இந்த யானையை காப்பாத்துறதுக்கு சர்வலோகேஸ்வரன் வந்தார்னு சொன்னா என்னால நம்பவே முடியல, ஏதாவது ஒரு அடியாளை வச்சு காரியம் பண்ணியிருக்கப்படாதா, அவரேவா நேரில் வரணும் கேட்டார் போத்தன்னரை. ஆச்சு. போத்தன்னர், ராஜா, அவர் பிள்ளை, சைனிகர்கள் அடுத்த நாள் ஒரு படகுல ஒரு ஒரு தடாகத்தில் போயிட்டு இருக்கா. ஆழமான குளம். அந்த குழந்தை என்ன பண்ணிடுத்து, எட்டி பார்த்தது. ராஜாவின் குழந்தை ராஜகுமாரன். எட்டி பார்க்கும்போது ஜலத்தில் விழுந்துருச்சு. போத்தன்னர் உட்காந்துருக்கார். பக்கத்தில் ராஜா, பக்கத்தில் காவலாளி. ராஜா என்ன பண்ணார், பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை கொடுத்துட்டு குதின்னு அவர் குதிச்சுட்டார். குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றி கரைக்கு வந்தார். போத்தன்னர் கேட்டார், உங்களுக்கு தான் காவலாளிகள் இருந்தாலே அவளை குதிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஐயோ, அது என் குழந்தை. இதேதான் பகவானுக்கும் சொன்னாராம் போத்தன்னர். அப்பேற்பட்ட கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தம். கஜேந்திர மோக்ஷம் விற்த்தாந்தம் காண்பிப்பது பகவானை நம்ப வேண்டும். நம்பிக்கொண்டிருந்தால் கஷ்ட காலத்திலும் பகவான் வந்து உதவுவான். அதே சமயத்தில் பகவான் புள்ளூர்ந்து நமக்கு வரணுங்கிறதுல மனசுல ஏதேனும் ஒரு மனுஷ ரூபேண வரலாம். அதனால அப்பேற்பட்ட ஆதித்யமும் இருக்க வேண்டும், கஜேந்திரனுக்கு இருந்த பக்தியும் இருக்க வேண்டும், அந்த முதலைக்கு இருந்த திருடீகரணமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தத்தை பூர்த்தி செய்து அடுத்த நீங்க நிறைய விற்த்தாந்தங்கள் இருக்கு. கூர்மாவதாரம் இருக்கு. கூர்மாவதாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா, வித்யாதர ஸ்திரீ ஒத்தி இருந்தாளாம். அவள் வந்து நல்லா நாட்டியம் ஆடியிருக்கா. ஸ்ரீ மகாலட்சுமியின் சந்நிதிக்கு போயிருக்கா. மகாலட்சுமி தன்னுடைய மாலையை பிரசாதமாக கொடுத்துருக்கா. ஒரு பிரசாதம் கொடுத்துருக்கா, ஒரு மாலை. அந்த மாலையை எடுத்துன்னு இந்த வித்யாதர ஸ்திரீ வரா. வித்யாதர ஸ்திரீ வரும்போது மாலையை கையில் வெடிச்சுட்டு இருக்கா. இந்த மாலையை யார்கிட்ட கொடுக்க? இது எங்கள் உபன்யாசகர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 6-7 பாகவத சப்தாகம் சொல்லிடுறேன், ஒரு 4-5 நவாகம், மற்றதெல்லாம் ஒரு நாள் உபன்யாசம், கதா கச்சேரி, ஹரிகதா, சங்கீத உபன்யாசம், இங்கிலீஷ் லெக்சர், அப்படி இப்படின்னு போயிடும். மொத்தத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 200-250 உபன்யாசங்கள் கொடுக்கணுமா இருக்குது. இப்போ ஏற்பாடு பண்ணுறவாள் என்ன பண்ணிடுறா, நிறைய பேர் 7 அடிக்கு ஒரு ராம பட்டாபிஷேகம் படம், 7 அடி, அது என்னை விட உயரமாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஃபோட்டோ ராமர் பட்டாபிஷேகம் கொடுத்துட்றா. இது ஒருத்தர் கொடுக்குறதில்ல, எங்கெல்லாம் போகிறேன்னா அத்தனை பேரும் கொடுத்துட்றா. இப்போ நான் சொல்கிறேன், சுவாமி நீங்கள் மெனக்கெட்டு படத்தை கொடுக்குறேன், சேர்த்து ஒரு வீடியோவும் கொடுத்துருங்கோ. ஏன்னா வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை இல்லையா? இந்த படத்தை கிடத்தை கொடுத்தா வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் எப்போவுமே ரியலிஸ்டிக்காக பார்க்கணும். பக்திங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதை ஜாகிரதையாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள்லாம் பெரியவா இருக்கள், நான் ஏதோ வளர்றேன்னு நினைக்கப்படாது. இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். பிடிச்சிருக்கு பிடிக்கலை, கடை பிடிக்கலாம் வேண்டாம்ங்கிறது உங்கள் இஷ்டம். நான் தலையிட மாட்டேன். சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பகவானை கோவிலுக்கு வந்து சேவிக்கிறோம், ஆற்றுல ஒரு படம் வச்சுருக்கோம், அதோட பக்தி நிற்கணும். இந்த கல்யாணத்துக்கு போடும்போது இந்த கைப்பையில் பகவானுடைய ஃபோட்டோவை போடுறது அது ரொம்ப தப்பு. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கைப்பையை ஒரு 1000 பேருக்கு கொடுக்குறேன், அந்த கைப்பையை வா எங்கெல்லாம் எடுத்துன்னு போவா, யோசிச்சு பாருங்க. அதனால் அந்த இடத்துல கீழே வைப்பா, இன்னொருத்தர் வந்து உதைப்பார். இப்போ நீங்கள் சொல்லலாம், பிரஹ்லாதன் சொல்லியிருக்கிறே பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், அதில் சந்தேகம் இல்லை. மைக்கில் இருக்கார், அதில் இருக்கார், இதில் இருக்கார். அதில் இருக்கிறத நம்ம உணரலை, அது வேற. ஆனால் சத்தியம் சாஸ்திரம் சொல்கிறது சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் பையிலெல்லாம் நம்ம பகவானுடைய படம் போடாமல் இருக்கலாம் இல்லையா? பையை கொடுக்கணும், அவ்வளவுதான். வெறும் பையா இருக்கணுமே, அது போருமே. அந்த பெருமாளுடைய திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயார் படத்தை போட்டு கொடுத்து அதில் வேற பல பேர் என்ன பிள்ளைக்கும் பெண்ணும் பேரும் எழுதி வச்சுட்றா. ஒருத்தர் வேடிக்கைக்கு சொன்னார், அந்த பிள்ளையின் பெண்ணு பேரை எழுதி வைக்கிறா, அந்த இங்கு போகிற வரைக்குமாவது இவா 2 பேரும் ஒன்றா இருக்கணுங்கிறா. ஏன்னா இந்த கலியுகத்தில் கல்யாணம் ஆறுதும் கஷ்டமாக இருக்குது, நிலச்சி நிற்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த பெண்ணு பிள்ளை சேஃப்டிக்காக சொல்கிறேன், போடாமல் இருக்கிறதே தேவையில்லை இல்லையா? இன்னாருக்கும் கல்யாணம்ங்கிறது. அதனால் அதுவும் போட வேண்டாம், பெருமாள் படமும் போட வேண்டாம். இப்போ என்ன தான் சுவாமி சொல்கிறேன், பை தானே கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கோ, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள் கிட்டலாம் இவ்வளோ வசதி இருந்ததா? இப்படிலாம் பையாக கொடுக்க முடிஞ்சுதா? ஏதோ வருவா, சாப்பாடு போடுவா, ஆசீர்வாதம் பண்ணுங்கோம்பா, போயிட்டு வாங்கோம்பா, அவ்வளவுதான்.
இப்போ இன்விடேஷன், ஒரு இன்விடேஷனை பார்த்தா வீடே கட்டிவிடலாம் போல இருக்குது. அது என்னென்னா அதில் என்னெல்லாம் பண்ணுறாங்கிற, அது புஸ்தகம், அது இன்விடேஷனே கிடையாது, ஒரு சின்ன கார்டாக இருக்கிறது தான் பார்த்தா அது ராமாயண கிரந்தம் மாதிரி இருக்குது. ஊரில் இருக்க திவ்யதேசங்களுடைய படங்கள்லாம் போட்டு, இப்போ நீங்கள் அதை விசிறியும் போட முடியாது, ஏன்னா பெருமாளுடைய ஃபோட்டோ வந்துட்டு தானே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, ஐயோ தூக்கி போட முடியலையே. வருஷத்தில் இந்த மாதிரி 10 இன்விடேஷன் சேர்ந்துதான் 10 வருஷத்தில் 100 இன்விடேஷன், அதுக்குன்னே நம்ம ஒரு தனி இடம் வைக்கணும். இது ஒரு கஷ்டம். அதனால் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய, கல்யாணம்னா என்ன, கல்யாணம், பூணல், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் எதுவாக இருந்தாலும் பையில் பெருமாளுடைய ஃபோட்டோ போடாதீங்க. இது அடியேனுடைய விண்ணப்பம். நீங்கள் உடனே சொல்வேன், பிரிண்டிக்காரனுக்கு சம்பளம் போயிடுமே, இதெல்லாம் நம்ம அப்புறம் கவலைப்பட்டுக்கலாம், அவர் தனி சம்பாவனையாக வேணால் கொடுத்துருங்கோ. ஆனால் பெருமாள் ஃபோட்டோவை ப்ளீஸ் போடாதீங்கோ. ஒன்றும் கல்யாண கடிதாசியில் ஸ்ரீராம ஜெயம் இல்லாட்டா உங்களுக்கு யார் குலதெய்வமோ போட்டுட்டு, ஆச்சாரியன் யாரோ அழிசிங்கர் ஆண்டவன் யாராக இருந்தாலும் போட்டுட்டு, சங்கராச்சாரியர்னா அவரை போட்டுட்டு இன்னாருக்கும் கல்யாணம், உங்களால் முடிஞ்சுதானே கல்யாணத்துக்கு வாங்கோ, அவ்வளவுதான் எழுதணும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ, பின்னாடி ஒரு ஃபோட்டோ, முன்னாடி அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ, என்னென்ன இதெல்லாம் அட்டகாசம்லாம் பண்ணவே வேண்டாம். நம்ம கையில் காசு நடமாடுறதுங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு நம்ம செலவே பண்ணக்கூடாது. மூணாவது, இல்லை வேறு, நான் எங்கள் நிறைய பேர் வருவா ஆற்றுக்கு, நீங்கள் சுவாமி நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி பத்திரிக்கை, ஒருத்தர் வந்தார், பத்திரிக்கை வச்சுட்டு முகந்து பாருங்கோ அப்படின்னார். என்னென்னா சென்டட் இன்விடேஷனாக, என் தள்ளெழுத்து இதெல்லாம் வந்து இன்விடேஷனை முகந்து வேற பார்க்கணும். ஏன் சுவாமி, இன்விடேஷன் இஸ் டு இன்ஃபார்ம் அண்ட் இன்டிமேட், இட் இஸ் நாட் மென்ட் டு ஸ்மெல். அதனால் இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்கோ, நான் மெட்ராஸில் ஒரு 6 மாதம் இருந்தேன் வேலை பார்த்துட்டு. அப்போ என்ன பண்ணுவேன், அப்படி ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு புக் ஷாப்பில் நிறைய புக்ஸ் வச்சுருப்பான் இல்லையா, கீழே ஒரு பகவத்கீதை புஸ்தகம் கிடக்கு தரையில். அப்படின்னா யாரோ அது வேண்டாம்னு ஒதுக்கி வச்சு அந்த இடத்துல வந்திருக்கு. பகவத்கீதை சர்வோபனிஷதோகாவகா ரோட்டில் கிடக்கலாமா? அப்படின்னா நமக்கு அதனுடைய வேல்யூவே தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. இந்த பேக்கெல்லாம் எங்கெங்கேயோ போகிறது. அதனால் பேகு, இன்விடேஷன் இதிலெல்லாம் கொஞ்சம் விக்கிரகத்தை கொடுக்கறது நிறுத்துங்கோ. சரி, இப்படி வச்சுக்கோங்க, நான் உபன்யாசம் சொல்கிறேன், யாரெல்லாம் இதை கேட்குறாளோ, யாரெல்லாம் உபன்யாசம் ஏற்பாடு பண்ணுறாளோ, கடைசி நாள் அன்றைக்கி எனக்கு பெருமாள் ஃபோட்டோ கொடுத்துடாதீங்க. அது பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை கொண்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா 250 உபன்யாசம் சொல்கிறேன், 250 படம் ஒரு வருஷத்துக்கு வருதுன்னா, என்னுடைய பத்னியும் அம்மாவும் அந்த படத்தெல்லாம் வீட்டில் வச்சுட்டு என்ன வெளியே தள்ளிவிடுவா. அதனால் இடம் இல்லை அவ்வளோலாம் வச்சுக்கிறதுக்கு. ஏதோ அந்த காலத்தில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கும், பங்களா இருக்கும். இப்போல்லாம் 1 பெட்ரூம் 2 பெட்ரூமில் இருக்கிறது தான் நம்மளுடைய கதியாக இருக்குது. அதனால் அங்கே எங்கே வச்சுக்கிறதுக்கு இடம். அப்புறம் பெருமாளுடைய சந்நிதி, வீட்டில் ஒரு பெருமாள் சந்நிதின்னு வச்சுருக்கோம். ஆன வரைக்கும் கம்மியாக படங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப முக்கியம். கிடைக்கிற இடத்தெல்லாம் சைடில் சுருகி வைக்கிறது, மந்திரவாதி குகை மாதிரி எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது, அப்புறம் இது காசை தொங்க விடுறது, இதெல்லாம் பண்ணேன்னா சுத்தம், அந்த இடத்தினுடைய கிளென்லினஸ்ன்னு ஒன்று இருக்கணும். 2 படம் இருக்கட்டும். நமக்கு என்னென்னா பல பல படங்கள் இருந்தால் அத்தனை பெருமாளை நம்மளை சேர்ந்து ரட்சிப்பார். ரட்சிப்பது ஒரே பெருமாள் தான். அதுவும் நம்ம கர்மாவின் அனுகுணமாக தான் ரட்சிப்பார். என்னமோ படம் எவ்வளோ வச்சுட்டு இருக்கோமோ அவ்வளோ படத்துலேருந்து நம்மளை வந்து அப்படியே ஒளிகளாக வந்து காப்பாற்றும். எல்லாம் காப்பாற்றாது. நம்ம பண்ண பாவத்துக்கு கஷ்டம் அனுபவிச்சு தான் தீரணும். ஒரு படம் 2 படம் வச்சுக்கோங்க. குலதெய்வமா இஷ்ட தெய்வமா ஏதோ ஒன்று வச்சுக்கோ. வர இடத்தெல்லாம் சுருகி வைக்கிறது, ஒட்டி வைக்கிறது, அந்த இடத்துல ஒரு பூமாலையை தொங்க வைக்கிறது, அது காஞ்சு போய் அந்த இடத்துல கீழே விழுறது, ஓரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிறது, இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். ஆகார சுத்தௌ சத்வசுத்தி, சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதி. இன்னொன்று, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கதை எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ கருத்துக்களும் முக்கியம். இப்போ ஆற்றுல நீங்கள்லாம் சமைக்கிறேன், பெரியவாள்லாம் இங்கே இருக்கவாள்லாம் ஒரு 30-35 வருஷமாக சமைச்சுட்டு போயிட்டு எவ்வளவு உப்பு போடணும் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியும். பண்ணிட்டு பக்கத்திலேயே பகவான் இருக்காருன்னு வச்சுங்கோ, சும்மா கையில் காமிங்க. இன்னும் நீங்கள் மந்திரம் கிந்திரம்லாம் சொல்லவே வேண்டாம். ஆட்டி மணி ஆட்டி ஜலத்தை போட்டு சுற்றி கித்தி அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பண்ணது இப்படி காமிங்களேன். எவ்வளோ நாழி ஆகிட போகிறது. அவர் என்ன சாப்பிடவா போகிறார்? ஷார்ட் விட்டார்னா தான் நமக்கு ப்ராப்ளம். ஐயோ ஷார்ட் விட்டார், ஏதோ பேருக்கு வச்சா அவர் ஷார்ட்டுன்னு இருக்காரு. அதனால் சும்மா இப்படி காமிக்கிறதுல ஒரு அன்பில் காமிக்க தெரிஞ்சுக்குங்க. அதை போட்டு நக்கி அதுக்குள்ளே போட்டு இந்த அசுத்தங்கள்லாம் நாம் செய்யக்கூடாது. நமக்கே லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் வேணும். மிருகஜாதியை காட்டிலும் வேறுபட்டவர்கள்னு நம்ம சொல்கிறோம். அது சாப்பிட்றாப்புலேயே நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுங்கோ, அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கபலே கபலே கோவிந்தம். ஒரு கபலத்தையும் சொல்லும்போது கோவிந்தா சொல்லிட்டு எவ்வளவு நாழி ஆக போகிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு. சரி சுவாமி, எங்களுக்கு தமிழில் அவ்வளவு பற்றுண்டு,
அப்படின்னா சொல்லுங்க. நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாயில் நீந்தி வராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் வந்திவை கொள்ளுங்கோலோன்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில பெருமாளை பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணுங்கிறா. அதை சொல்லுங்க. சுவாமி தமிழ் அவ்வளவா வராது. தமிழ் வரலைன்னா கவலையப்படாதீங்க, கோவிந்தான்னு சொல்லுங்க. தமிழ் வரலைன்னா கோவிந்தா சொல்ல முடியும் இல்லையா, அதை சொல்லிட்டு விடுங்க. வாழ்க்கையில் நம்ம ஓரளவுக்கு டிசிப்ளின்டாக இருந்துட்டோன்னு வச்சுங்க, சமுதாயமும் சேர்ந்து வளரும். அரசாங்கத்தின் கடமை தான் சமுதாயத்தை வளர்க்கறதுன்னு நினைக்காதீங்க, நம்ம கடமையும் சேர்ந்து தான். அதனால் கோவிலுக்கு போனால் இன்னொன்று இவ்வளவு சொல்கிறேன். சோளிங்கருக்கலாம், சோளிங்கர்னு கேள்விப்பட்டிருப்பேள். அரக்கோணத்து பக்கத்தில் சோழசிம்மபுரம், ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கைன்னு மேலே அக்காரக்கனியா யோக நிசிம்மனாய். 110 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எள்ளு தாத்தா அந்த காலத்தில் அட்வொகேட்டாக இருந்தார், பெரிய உபன்யாசகராக இருந்தார். அந்த ஷோலிங்கர் மலைக்கு படி கட்டின்னு இருந்தா. அப்போ ஏன்னா அப்போல்லாம் பாறையாக இருக்கும், படி கட்டின்னு இருந்தா. எவ்வளவுக்கு எவ்வளோ படி மேலே போகிறதோ லேபர் அவ்வளோக்கு அவ்வளோ ஏறும். ஏன்னா அந்த கல்லை சுமந்து கொண்டு பாவம் அவர் மேலே எடுத்துன்னு போனோம் இல்லையா. ஒவ்வொரு படிக்கும் நான் 110 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் 100 ரூபா. 100 ரூபான்னா யோசிச்சு பாருங்க, அது இப்போ கிட்டத்தட்ட எவ்வளவோ லட்சம் கோடி கிட்ட கூட வந்துடும். 100 ரூபா எங்கள் எள்ளு தாத்தா கொடுக்கணும்னு நினச்சார் ஒரு படிக்கு. இந்த மாதிரி எவ்வளோ படி, 1300 படி. பாவம் அவர் என்ன பண்ணார், பிள்ளைகள் நிறைய பேர், ஒரு 7-8 பிள்ளை, 4-5 பொண்ணு, அப்படியெல்லாம் குடும்பம் இருந்தும் தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பாதி எடுத்து வச்சு 4-5 வருஷத்துல, ஏன்னா அதை ரொம்ப வருஷம் ஆச்சு கட்டுறதுக்கு, 4-5 வருஷம் ஆச்சு அந்த 100 ரூபாய் சேர்றதுக்கு. சேர்ந்துட்டும் அதை கஷ்டப்பட்டு கொடுத்தார். இப்போ என்ன நடக்கிறதுன்னா, அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த இடத்துல ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு 100 கற்பூரத்தை வாங்கி அந்த படியிலெல்லாம் ஏற்ற வேண்டியது. பக்தி ஏதாவது கேட்டால் பக்தி, கண்ணா பின்னான்னு பண்ணுறதுக்கெல்லாம் பக்தின்னு ஒரு பேரை கொடுக்காதீங்க. அந்த படியில் கற்பூரத்தை ஏற்றுறா, பின்னாடி வரவாளுக்கு அங்கே தெரியல கற்பூரம் இருக்குன்னு, அது மேலே காலை வச்சுட்றா, சுட்டு எரியறதே. பாகவதோத்தமருக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக நம்ம இதெல்லாம் ஏற்றுறோம் இல்லை சுவாமி. ஏற்றுவாளை முன்ன முட்டாள்தனமான சில காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும். இப்போ கற்பூரம் ஏற்றி என்ன பிரயோஜனம்? அங்கே நீங்கள் படியில் கற்பூரம் ஏற்றுறேன், என்ன பிரயோஜனம்? எங்கே இருக்குது? இல்லை அது 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 கற்பூரம், அது சொல்ல இப்படியே தவிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். எங்கே சாஸ்திரத்தில் படியில் கற்பூரம் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த காலத்தில் ஒரு படிக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கற்பூரத்தை வாங்கி ஏற்றினோன்னா அது என்னெல்லாம் அனாச்சாரங்கள் வருது. அதனால் கோவிலை சுத்தமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த விஷயத்தில் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எவ்வளவோ ஊருக்கு போயிருக்கேன், நிறைய நாட்டுக்கு போயிருக்கேன். விதேசங்கள்லாம் போனால் கோவில் நன்னா இருக்குது, பல ஊருக்கு போனால் இன்னும் கூட நன்னா வச்சுருக்கலாம். ஆனால் அடியேன் பார்த்த வரைக்கும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோவில்கள் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கா. நிச்சயமாக பார்த்துக்கிறவாளும் சரி, வரக்கூடிய பக்தர்களுடைய ஒத்துழைப்பினாலும் தான் அப்படி வைக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த கோவில் 300 வருஷம்னா 300 வருஷம் மாதிரி இல்லையே பார்க்கறதுக்கு. அப்படின்னா எவ்வளோ பார்த்து வச்சுக்கணும். ஒவ்வொரு கோவிலும் சரி, நான் இவ்வளவோ கோவிலில் இங்கே சொல்லியிருக்கேன். ஒரு ராம்நகர் கோவிலாக இருக்கட்டும், பெரியபாபநாயகன் பாளையம் கோவிலாக இருக்கட்டும், எந்த கோவில் நான் அடியேன் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியப்பட்டு போவேன். ஏதாவது நல்ல சுத்தமான கோவிலை பார்த்தா இன்னமும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது. இதே இடத்தை வழக்கை ஏற்றி வச்சு அந்த எண்ணெயை கொண்டு அந்த இடத்துல தடவி கோவிலெல்லாம் அசுத்தம் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் அது என்னவோ அந்த மாதிரி அடியனுடைய பிறப்பாக போயிடுது. பல பேர் சொல்லுவோம் அதெல்லாம் பார்க்காம உள்ளே போய் பக்தியில் செய்வீங்கம்மா. எனக்கு இதெல்லாம் பார்த்தா பக்தி வராது. சுத்தத்துவத்தை பார்த்தால்தான் ஒரு பக்தி வருது. வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், கோவில் சுத்தமாக இருக்கணும், நாடு சுத்தமாக இருக்கணும். ஸ்வச்ச பாரத்னு அவர் கேம்பெயின் பண்ணுறார். நம்மளாம் கோஆப்ரேட் பண்ண வேண்டாமா? அதனால் இவ்வளவும் செய்ய வேண்டும். இப்போ இந்த மாலையிலேருந்து ஆரம்பிச்சது பாருங்க. எங்கேன்னா இந்த அப்சர ஸ்திரீ கையில் மாலையை வச்சுட்டு இருக்கா. அவன் மாலையை யார்கிட்டையாவது கொடுக்கணும்னு நினச்சா. அந்த பக்கமாக துர்வாசர் வந்திருந்தார். துர்வாசர் எப்போவுமே அந்த காலத்தில் ரொம்ப புகழ் பெற்றது சாபம் கொடுப்பதற்காக. கோபம் நிறைய வரும். பானாவுன்னா எல்லாருக்கும் ஹோல்சேலில் ஒரு சாபம், வர வழி போகிற வழியெல்லாம் ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுவார். வித்யாதர ஸ்திரீ பார்த்தா, ஐயோ இவர்கிட்ட மாட்டிக்கவே கூடாது, சுவாமி சுவாமி வர வேண்டும் வர வேண்டும், உங்களுக்காக மகாலட்சுமி பிரசாதம் காத்து கொண்டிருக்கிறது, பிடியுங்கோள் சொல்லிட்டு போயிட்டா. நன்றி அம்மான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். மாலை எடுத்துன்னு அவர் போகிறார். இப்போ அவருக்கு அந்த மாலையை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இடம், இந்த நவராத்திரி போது ரவிக்கை கொடுக்கும்போது என்ன இடம், ரவி தான் இருக்கும், கை இருக்காது. அது என்ன இடம், அந்த மாமியால் அதை தைச்சிக்க முடியாது. அவள் காத்துன்னு இருப்போம், நம்மாத்துக்கு யாராவது வருவாளான்னு. வருவா, இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம், வாங்குவோன்னு சொல்லிவிட்டு அதை வச்சு கொடுத்துருவா. அந்த மாமி ஆற்றுக்கு போய் பார்த்தா ரவி தான் இருக்கும், கை இருக்காது. அதனால் அடுத்தது அந்த மாமி போவா. எட்டிசையும் முழனோடி இழைத்து விழும் காகம் போல். முதல்ல கொடுக்க ஆரம்பித்த மாமிக்கு ரொம்ப பாக்கியம் இருந்து கொடுத்தான்னு அவள் கைக்கே அது மறுபடியும் வந்துடும்.
அதனால அப்பேற்பட்ட அந்த மாலையை துர்வாசர் கையில வச்சுட்டு இருக்கார். துர்வாசர் கையில வச்சுன்னு என்ன பண்றதுன்னு யோசிச்சார். இந்திரன் வந்துட்டு இருக்கான். ஐராவதம்ங்கிற ஆணையின் மீது பவனி வருகின்றான் இந்திரன். அதனால இந்திரா பிடினார். இன்னும் சொன்னார், என்னால் கீழே குனிஞ்சு வாங்கிக்க முடியாது, இது C3யும் C4ம் ஸ்லிப் டிஸ்க் ஆயிருக்கு, அதனால என் ஆனை குனியும்னார். ஆனை குனிஞ்சு தும்பிக்கையால் வாங்கிட்டு மஸ்தகத்து மேலே வச்சுடுத்தோ. மஸ்தகத்து மேலே வச்சது இல்லையா, அந்த மாலையில் கொஞ்சம் கொஞ்சம் கீற முள்ளெல்லாம் இருக்குது, அது இப்படின்ட்டு அதில் அந்த மாலை கீழே விழுந்துடுச்சு. விழுந்தது தெரியாமல் ஆனை அந்த மாலையை மிதிச்சுடுத்து. வந்தது கோபம் துர்வாசருக்கு. யாம் கொடுத்த மாலையை நீ அபமானம் செய்தாய், அதனால செல்வ செருக்கினால் இந்த அகங்கார மமகாரங்கள் பீரிட்டு இந்த காரியம் நேர்ந்தது இந்திரா, அதனால் நீ செல்வத்தை எல்லாம் இழக்க கடவாய்.